டிவிக்கு அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியுமா? முடியாதான்ட்டு நம்ம டிபேட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம இங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு எக்கானமில ரொம்பவே பெரிய ஸ்டேட், அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ரிச்சான ஸ்டேட் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியாலயே நம்ம தமிழ்நாடு தான் 2ண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. நம்ம தமிழ்நாடோட ஜிடிபி 31,00,000 கோடி. ஜிடிபின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இப்ப நான் சிம்பிளா ஜிடிபின்னா என்னன்னு சொல்றேன். ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான மொத்த மதிப்பு தான் இந்த ஜிடிபின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவோட பாப்புலேஷன்ல தமிழ்நாடு வெறும் 6% தான். ஆனா இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாட்டு பங்கு 9.4%. ஃபினான்ஷியல் இயர் 25ல நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா 11.19%. தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்களோட ஆவரேஜ் இன்கம் வருஷத்துக்கு 3.62 லேக். நேஷனல் ஆவரேஜை விட 1.7 டைம்ஸ் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சேலரி அதிகம். தமிழ்நாடோட ஃபிசிக்கல் டெபிசிட் 3.4%. ஃபிசிக்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறை. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு 10,000 தான் ரெவன்யூவா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு இருக்கிற செலவு 10,340 ரூபா. அந்த 340 ரூபா தான் நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவோம். 10,000ல் அந்த 340 எத்தனை பர்சன்ட்? 3.4%. இப்படி தான் ஃபிசிக்கல் டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட். டிவிகேவோட தேர்தல் வாக்குறுதி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா உமன் வெல்ஃபேர், யூத் அண்ட் ஜாப்ஸ், ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்எஸ்எம்இ, கவர்னன்ஸ், டெக்னாலஜி, சோஷியல் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க டிவிகேவோட தேர்தல் வாக்குறுதியை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃப்ரீபீஸ், அதாவது இலவசங்கள். யார் யாருக்கு எவ்வளோ காசு தரும், என்னெல்லாம் இலவச திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். குடும்ப தலைவிக்கு மாதம் 2,500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, ஹஸ்பண்டை இழந்து கஷ்டப்படுற ஒய்ஃப்க்கு, டிசபிள்டு பர்சனுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே மாதம் 3,000 ரூபா தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மாதம் 2,500 ரூபா தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மாதம் 4,000 ரூபா தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே 29 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 மாதத்துக்கு ஒருக்க 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ. வறுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா 1 சவரன் கோல்டு தரோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக சில்க் சாரீ எடுத்து தரோன்னு சொல்லியிருக்காங்க. வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு ரிங் எடுத்து தரோன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிறைய பேர் படிப்பை விட்டுட்டு சைல்ட் லேபராக போயிட்டு இருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை கார்டியனாக இருக்கட்டும், வருஷம் 15,000 ரூபா தரோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும் கிட்டத்தட்ட 61 நாளைக்கு மீன் பிடிக்க எப்பயுமே மீனவர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் மீன்களுக்கு வந்து இனப்பெருக்க காலம். ஸோ அந்த டைமில் அவங்க எல்லாருமே மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஸோ 61 நாள் வேலைக்கு போகல அப்படின்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் கஷ்டப்படும்ல. அதனால தான் ஒவ்வொரு மீனவர்களுக்கும் 27,000 ரூபா தரோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக டிவிகே கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே நிறைவேற்றி காட்டினாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இதுக்கு ஆக போகிற செலவு 80,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி ரூபா. இது எந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவழிக்க வேண்டிய அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 20லேருந்து 24% இந்த ஃப்ரீபீஸ் அண்ட் வெல்ஃபேர்ஸ்க்கே கரைஞ்சு போயிடும். இதனால நமக்கு என்னெல்லாம் லாபம், என்னெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். நிதி ஆயோக்கோட ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி நம்ம மக்களுக்கு டைரெக்டாகவே காசு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக காசு தராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மக்கள் அந்த காசை எப்படி சேர்த்து வைக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க, அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த காசு எல்லாமே நம்மளோட தமிழ்நாடு எக்கானமிக்கில் தான் மறுபடியும் வரப்போகுது. உங்களுக்கு இனி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டயக்ராமை பாருங்க. டிவிக்கு குடும்ப தலைவிக்கு மாதம் 2,500 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காசை அவங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க? மளிகை சாமானுக்கு செலவு பண்ணலாம், மெடிசனுக்கு செலவு பண்ணலாம், வெஜிடபிளுக்கு செலவு பண்ணலாம், இல்லைன்னா அவங்க பசங்களோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணலாம். அப்படி செலவு பண்ணும்போது சின்ன சின்ன கடைகளுக்கு எல்லாமே சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்கமும் அதிகமாகும். ஸோ எக்கானமியில் கன்சப்ஷன் ரொம்பவே அதிகமாக நடக்கும். அப்படி அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா ரூரல் எக்கானமி வளரும். வளர்ந்துச்சு அப்படின்னா நிறைய ஜாப் கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்கம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இங்கே கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து காசு வருது? நம்மளோட டேக்ஸ் ரெவன்யூ தான். ஃபினான்ஷியல் இயர் 25ல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவன்யூ 2.35 லேக் crore. இப்போ டிவிகே கவர்மெண்ட் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு ஆக போகிற செலவு 1,00,000 கோடி ரூபாய் வெல்ஃபேருக்கே போக போகுது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவன்யூவில் பாதி ஃப்ரீபீஸ்க்கே போக போகுது. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வழியாக ஃப்ரீபீ டாப்பிக்கை முடிச்சாச்சு. இப்போது ஒரு துறைக்கும் டிவிக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். விவசாயத்துக்கு என்ன மாதிரியான வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களோட பயிர் கடனை ஃபுல்லாவே தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு பயிர் கடனை பாதி தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க.
யாரெல்லாம் விவசாய நிலம் வச்சிருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் அவங்க பேரில் இருக்கணும். அவங்க எல்லாத்துக்குமே வருஷம் வருஷம் 15,000 தரோன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் நிலத்துல விளையிற நெல்லுக்கு ஒரு குவிண்டலுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக 3,000 தரோன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை விட இது 15லேருந்து 18% அதிகம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம விவசாயிகிட்ட இருந்து நம்ம கவர்மெண்ட் நெல்லை வாங்குவாங்க. அந்த நெல்லுக்கு நாங்கள் மினிமம் இந்த அமௌண்ட் தரோம் அப்படின்ட்டு பேசுறது தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். உங்களோட விவசாய நிலம் எல்லாமே வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னாலும், இல்லை வறட்சினால நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் உண்மையாகவே ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் பேருக்கு சோலார் பம்ப் செட் இன்ஸ்டால் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஸ்கீம்ஸையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். விவசாய கடனை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது உண்மையாகவே நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 76 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. நிறைய பேர் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் கவர்மெண்ட் வந்து விவசாய கடனை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே ஒரு நெகட்டிவ் வியூ பாயிண்ட் இருக்குது. இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு விவசாயிக்கு கடன் வேணும் அப்படின்ட்டு பேங்க்கு கிட்ட போய் நின்னாங்க அப்படின்னா, பேங்க் வந்து பயந்துட்டு திருப்பி கடன் கொடுக்காம இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வராமல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். டிவிகேயோட வாக்குறுதியில் சோலார் பம்ப் ஸ்கீம் உண்மையாகவே ரொம்பவே ஸ்மார்ட்டான ஐடியா. இது மூலிமா விவசாயிக்கு வந்து கரண்ட் பில்லை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். சூப்பர். ஃபார்மர்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிறு குறு தொழிலுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். எம்எஸ்எம்இ பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் 15,000 கோடி ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் லைசன்ஸ்க்கு உங்களுக்கு 21 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு பிஸ்னஸ் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாமே 45 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் ஆகும் லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு. என்டர்பிரனர்ஸ்க்கு கொலாட்டரல் ஃப்ரீ லோன் 25 லட்சம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க வந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் லோன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் என்டர்பிரனர் ஸ்கீம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படின்னா, லோனாக இருக்கலாம், ஃபண்டிங்காக இருக்கலாம், ட்ரைனிங்காக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். உண்மையாகவே மித்த செக்டாரை கம்பேர் பண்ணும்போது அவங்க எம்எஸ்எம்இக்கு அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்எஸ்எம்இ பேஸ். கிட்டத்தட்ட 35.5 லட்சம் பேர் சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சிறு குறு தொழில் பண்ணுறவங்க கிட்ட முக்கியமாக வர கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுலையும் ரொம்பவே டிலே இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களோட வாக்குறுதி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா நிறைய பிஸ்னஸ் கிரியேட் ஆகும், நிறைய ஜாப் கிரியேட் ஆகும். இது மூலிமா கவர்மெண்ட்டுக்கும் நிறையவே டேக்ஸ் ரெவன்யூ வரும். சூப்பர். இப்போ வந்து டெக்னாலஜி சைடுக்கு அவங்களோட வாக்குறுதியெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். டிவிகேவோட தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஐ மினிஸ்ட்ரி கொண்டு வரோம், ஏஐ சிட்டி உருவாக்க போகிறோம், ஏஐ யூனிவர்சிட்டி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்துலேயுமே ஏஐ கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் செக்டார் ஜாபில் 75% தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட எக்கானமி 2036க்குள்ள $1.5 ட்ரில்லியன் வளர்கிற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்ததை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏஐ விஷயத்தில் அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே எல்லாமே சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறையவே டெக் டேலண்ட் இருக்காங்க. ஸோ ஏஐ யூனிவர்சிட்டி, அதுக்குன்னு தனி மினிஸ்ட்ரி, இதெல்லாம் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டை வந்து இந்தியாவோட ஏஐ ஹப்பாக மாற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட எக்கானமியை $1.5 ட்ரில்லியன் நாங்கள் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாடோட எக்கானமி 372 பில்லியன். ஸோ டிவிகேவோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2036க்குள்ள தமிழ்நாடோட எக்கானமி $1.5 ட்ரில்லியன் கொண்டு போகிறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 வருஷத்தில் $1.5 ட்ரில்லியன் நம்ம போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13லேருந்து 14% நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு வருஷமும் வளரணும். இது நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, இதுக்கு நிறையவே உழைக்க வேண்டியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம். பிரைவேட் செக்டர் ஜாபில் தமிழ் மக்களுக்கு 75% ரிசர்வேஷன் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே டேஞ்சரான ஒன்று. ஏன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே உனக்கு டேலண்ட் இருந்தால் போதும், நீ எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி நாங்கள் உங்களை ஹையர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு தமிழ் மக்களுக்கு 75% ஜாப் ரிசர்வேஷன் கொண்டு வரணும், பேலன்ஸ் இருக்கிற 25% தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஒர்க்கர்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் போட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரூலை கம்பெனிஸ் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன், அவங்களோட ஆஃபீஸை தமிழ்நாட்டுக்கு வெளியே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது. இதே மாதிரியானலாம் ஹரியானாலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது கோர்ட் வரைக்கும் போய் அந்த லா டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுவும் ஹைகோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போகலாம். ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெல்த் கேருக்கு டிவிக்கு என்ன மாதிரியான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். டிவிக்கு என்ன மாதிரியான ப்ராமிஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 25 லட்சம் மதிப்பிலான மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா
ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெரிய பயமே மெடிக்கல் பில்லு தான். ஏன்னா, அவங்க சின்ன சின்னதாக சேர்த்து வச்ச அமௌண்ட் எல்லாமே சிங்கிள் மெடிக்கல் பில்லில் எல்லாமே காணாமல் போயிடும். அவங்க ஃப்யூச்சரே அழிஞ்சு போகிற அளவுக்கு பெரிய லெவல் பிரச்சனைலாம் வரும். ஸோ அதனால தான் இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதனால தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக டிவிக்கு இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரீயாகவே ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸாக 25 லட்சம் வரைக்கும் கவர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு டிவிக்கு என்ன மாதிரியான ப்ராமிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். வறுமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு எஜுகேஷன் லோனை நாங்கள் தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்புக்கு உங்களுக்கு வேணும்னா 20 லட்சம் வரைக்கும் லோனுக்கு நாங்கள் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏஐ மூலிமா நாங்கள் கோச்சிங் தரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிறைய பேர் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக சைல்ட் லேபராக நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்க்காகவும் இல்லைன்னா கார்டியனுக்காகவும் நாங்கள் வருஷத்துக்கு 15,000 தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 10,000 சம்பளமும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் புது கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் டிகிரி முடிக்கிறாங்க. பட் அவங்க படித்ததுக்கான வேலை அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஏன் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கில் இல்லை, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களோட வாக்குறுதி அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் அவங்களோட காலேஜ் டிகிரியை பேங்க் லோன் எடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டிகிரி முடித்த உடனே நம்ம லோன் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட அவங்களோட காலேஜ் டிகிரி முடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்கும், ஆனால் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் தான் ஆல்ரெடி படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்கேனே, ஸோ இப்போ மறுபடியும் கடன் வாங்கினேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையே பெரிய ரிஸ்கில் போய் முடியும் அப்படின்ட்டு பயந்துட்டு கடன் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட கஷ்டத்தெல்லாம் போக்குற மாதிரி எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுறது உண்மையாகவே நல்ல விஷயமான்னு கேட்டால் ஒரு பக்கம் பார்த்தா நல்ல விஷயமா தான் தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் எஜுகேஷன் லோன் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க்குக்கு அவங்களோட காசு கிடைக்காது. ஸோ ஃப்யூச்சரில் யாராச்சும் காலேஜ் படிக்கிறதுக்காக அவங்க லோன் கேட்டு வந்தாங்க அப்படின்னா பேங்க் வந்து கொடுக்காம போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கவர்மெண்ட் வந்து நடக்காமல் பார்த்துக்கிட்டா உண்மையாகவே நல்லாயிருக்கும். சூப்பர், ஒரு வழியாக எஜுகேஷன் முடிச்சாச்சு. வேறு என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஸ்கூல் பசங்க கூட ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே ரொம்பவே நல்ல விஷயம். ஆல்ரெடி ஸ்கூல், காலேஜ், கோயில் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு தனியாகவே ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். இது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட சொசைட்டியை அடுத்த லெவலுக்கு நல்ல நிலைமை கொண்டு போகலாம். சூப்பர், இத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நிறைவேற்றுற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ இவங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு 4 வழி இருக்குது. ஆப்ஷன் 1, தமிழ்நாட்டோட டேக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்க்கணும். ஆப்ஷன் 2, கடன் வாங்கணும். ஆப்ஷன் 3, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அதிகமாக கேட்கணும். ஆப்ஷன் 4, தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுற காசை கம்மி பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து டிவிக்கு கவர்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. டிவிக்கேயோட தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம மக்களுக்கு ஃப்ரீபீஸ் கொடுக்கணும், அதே சமயம் நம்ம தமிழ்நாட்டையும் வளர்க்கணும் அப்படின்ட்டு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீபீஸ்க்கு நான் கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட் ஆனவன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே எனக்கு பிடிக்கல. ஆனால் தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக டிவிகே கவர்மெண்ட் ஒரு நல்ல ஆட்சியை தருவாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நம்புவோம். நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.